அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைக்கி நாங்கள் மெக்கானிக்ஸில் 2011ஆம் ஆண்டு வந்த மெக்கானிக்ஸ் எஸ்ஏ தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஏ டிஸ்கஷனில் இதில் பிள்ளைகள் இது வந்து ஹெச்யூஎஸ் அகாடமின்னு சொன்னால் அதில் வந்து 2026ஆம் ஆண்டு பெச்சுக்கான மெக்கானிக்ஸ் ரிவிஷன் கிளாஸ் போய் கொண்டு இருக்கு ஃப்ரீயாக. இந்த வெள்ளம் காரணமாக அந்த அனர்த்த நிலை காரணமாக அதில் வந்து கிளாஸ் வந்து இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் இலவசமாக கற்பிக்கப்படுது. அதே மாதிரி பிள்ளைகள் அதில் வந்து இப்போது மெக்கானிக்ஸில் 2.1 2.2 ரிவிஷன் முடிஞ்சு அதுக்குரிய பேப்பரை முடிச்சுட்டு 2.3க்குரிய ரிவிஷன் அடுத்த கிளாஸில் நடக்க இருக்கு. நீங்கள் உங்களுக்கு அதுக்கு பிறகு தொடர்ந்து அந்த ரிவிஷன் போகும். அது சம்பந்தமான தகவல் எதுவும் வேணும்னு சொன்னால் இந்த நம்பரை நீங்கள் கண்டெக்ட் பண்ணி அதுக்குரிய தகவலை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் 2011ஆம் ஆண்டு வந்த மெக்கானிக்ஸில் சுழற்சி இயக்கம் சம்பந்தமான கேள்வியை பார்க்கலாம். இப்போ அதில் பிள்ளைகள் என்னன்னா அடுத்தது பிள்ளைகள் உங்களுக்கு இன்னும் இருக்கிறது ஒரு 210 நாள் மட்டும்தான். இப்போ அதில் அந்த 210 நாள்லையும் ஒழுங்குபடுத்துவீங்களாக இருந்தால் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்துக்கொண்டு போகலாம். எனவே மேக்சிமம் எவ்வளோத்துக்கு உங்களால் எஃபர்ட் போடலுமோ அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு படிங்க. இந்த வீட்டில் ஆக்கள் வந்தால் குந்திட்டு ஊர்பலாய், அதே மாதிரி பக்கத்து வீட்டால் வந்தால் குந்திட்டு ஊர்பலாய், இந்த ஊர்பலாயெல்லாம் விட்டுட்டு படிக்கிற பலாயை மட்டும் பாருங்கோ. இப்போ நம்ம பார்ப்போம். நிலத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் அகப்பட்டுள்ள ஒருவரை காப்பாற்றுவதற்கு உருவில் காணப்படுகின்றவாறு நிலைக்குத்து உருளை குழாயினுள்ளே சுயாதீனமாக செல்லத்தக்க கப்சியூலை பயன்படுத்தலாம். ஒரு கப்சியூல் நிலத்துக்குள் அகப்பட்ட இந்த பிள்ளைகள் நீங்க வந்து இந்த நயன்தாரா இருக்கா தானே, நயன்தாரா நடிச்ச படம் ஒண்ணு. அந்த படத்துல ஆழ்துளை கிணறுக்குள்ள விழுந்தவரால காப்பாத்துறது சம்பந்தமா, அந்த இந்தியாவில் கூட ஆழ்துளை கிணறுகள் காணப்படுறதால அதுக்குள்ள விழுந்தவரால காப்பாத்துற சம்பந்தமான ஒரு படம். அப்படி அந்த ஆழ்துளை கிணறுக்குள்ள விழுந்தவரால காப்பாத்துறதுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு படம் தான் இவர். இப்ப இதுல ஒரு கப்பி, அந்த கப்பியில சுயாதீனமாக சுழலக்கூடிய ஒரு கப்பி. இந்த கப்பிட ஆரை நமக்கு தெரியும், கேபிட்டல் ஆர். இப்ப இந்த கப்பியில இருந்து பல தடவைகள் சுற்றப்பட்ட ஒரு கம்பி ஒண்ணு வச்சுட்டு அதுல இருந்து இப்படி ஒரு கப்சியூல், இது ஆழ்துளை கிணறு, இது கப்சியூல், கீழே இறக்குறாங்க. இப்ப என்னன்னு சொன்ன பிள்ளைல அதுல ஒரு முனை ஆரை, கேபிட்டல் ஆரை உடைய ஒரு கப்பியுடன் பொருத்தப்பட்டு கப்பியை பற்றி சுற்றப்பட்ட ஒரு கம்பி கப்சியூலை தொங்கவிட பயன்படுத்தப்படுகிறது. இந்த கம்பி கப்சியூலை தொங்க விடுறதுக்கு பயன்படுத்தப்படுதா, இதுதான் கப்சியூல். இது கப்பி, கப்பிட ஆரை, கேபிட்டல் ஆர். இப்ப இதுல கப்பியை பற்றி சுற்றப்பட்ட ஒரு கம்பி கப்சியூலை தொங்க பயன்படுத்தப்படுகின்றது. கம்பியின் திணிவும் கம்பிக்கும் கப்பிக்கும் இடையில் உள்ள உராய்வும் புறக்கணிக்கத்தக்கனவென கொள்க. இந்த கம்பிக்கு உள்ள திணிவும் இந்த கம்பிக்கும் கப்பிக்கும் இடையில் உள்ள உராய்வும் புறக்கணிக்கத்தக்கதுன்னா அங்க உராய்வு எதிர்ப்பா எதுவுமே இல்லை. இப்ப தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. கப்பி ஒரு கிடை அச்சாணியை பற்றி சுயாதீனமாக சுழலத்தக்கது. இந்த கிடையா போற ஒரு அச்சாணியை பற்றி கப்பி சுயாதீனமாக சுழலத்தக்கது. தொடர்ந்து
பின்வரும் வினாக்களுக்கு விடைகளில் தரப்பட்ட குறியீடுகளினால் வகை குறிக்கப்படும் உரிய கணியங்கள் மாத்திரம் இடம்பெற வேண்டும். ஜி ஈர்ப்பு ஆர்முடுகள். இப்ப என்னண்டா, பொதுவா சுழற்சி இயக்கங்கள்ல இந்த கப்சியூல் ஆரம்பத்துல மேல் ஒரு இடத்துல நின்று இருப்பார். அப்ப இந்த கப்சியூல நாங்க இயங்க விட்டா இது கீழே வர வர கப்பி என்ன செய்யும்? சுழல். கப்பி சுழல்வர். அப்ப கப்பி சுழல போறாருன்னு சொன்னா இனி கப்பி சுழற்சி இயக்கத்தை நடத்தும். ஏன்னா சுழல்றால் சுழற்சி இயக்கம். முதலாவது பிள்ளைகள் சுழற்சி இயக்கம் ஒரு ஆள் இருக்கார், வட்ட இயக்கம் ஒரு ஆள் இருக்கார், அதே மாதிரி உருளும் இயக்கம். சுழற்சி இயக்கம்னு சொன்ன என்னன்னா ஒரு புள்ளி பற்றி இந்த மையம் பற்றி இப்போ உதாரணமா இந்த மாக்கர் இப்படி சுழல்றது. வட்ட இயக்கம்னா இது வட்டப்பாதையில இயங்குறது. உருளும் இயக்கம்னு சொன்ன பிள்ளைகள் நாங்க ஒரு பைசிக்கல்ல இயங்கல, பைசிக்கலை நாங்க ஒரு ஸ்டாண்ட்ல வச்சுட்டு பைசிக்கலை ஸ்டாண்ட்ல வச்சுட்டு நாங்க பெடலை கிறுக்கல. அந்த பின் டயர் என்ன செய்யும்னா வெறும் சுழற்சியை மட்டும்தான் நிகழ்த்துவார். அது சுழற்சி இயக்கம். அதே நேரம் ஸ்டாண்டை தட்டி விட்டா அந்த டயர் ஒரு சுழற்சியோட சேர்த்து ஒரு நேர்கோட்டுல இயங்குவார். அதுதான் உருளும் இயக்கம். உருளும் இயக்கம்னு சொன்னா ஒரு நேர்கோடு வழியே ஒரு பொருள் உருண்டு செல்றதுதான் உருளும் இயக்கம். இப்ப இங்க மேல சுயாதீனமா அந்த இடத்துல இருந்த கப்சியூல் கீழே இயங்கி வர இந்த கப்பி என்ன செய்வார்னா சுழல ஆரம்பிப்பார். கப்பிக்கு ஒரு சுழற்சி ஏற்படும். இப்ப இதுல முதலாவது கேள்வியா கேட்கிறாங்க, இப்பகுதிக்கு கப்பியின் திணிவும் கப்பியின் சுழற்சி இயக்கத்திற்கு எதிரான உராய்வு விசை. முதலாவது பகுதியில முதலாவது ஏ பகுதியில ஏ கேள்வி கேட்கிறாங்க. எப்படின்னு சொன்னா இந்த ஏ கேள்வி செய்யக்கல. உங்களுக்கு ஏ கேள்வி சொல்றாங்க எப்படின்னா, இப்பகுதிக்கு கப்பியின் திணிவும் கப்பியின் சுழற்சி இயக்கத்திற்கு எதிரான உராய்வு விசையும் புறக்கணிக்கத்தக்கனவென கொள்க. இந்த ஏற்பாடு செய்யற சந்தர்ப்பத்துல கப்பிட திணிவு புறக்கணிக்கத்தக்கதுன்னா அதை 0 எடுக்கணும். அதே மாதிரி இங்க சுழற்சி இயக்கத்துக்கு எதிராக எந்தவித உராய்வு விசையும் இல்லைன்றதால அங்க உராய்வுக்கு எதிராக ஒரு வேலை செய்யப்பட்டது. எனவே உராய்வு முறுக்கம் 0. எனவே உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையும் 0. அப்ப இங்க உராய்வுக்கு எதிராக எந்தவித சக்தி இழப்பும் காணப்படாது. இந்த தரவுகளை முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா கேள்வி செய்யற சந்தர்ப்பங்கள்ல எடுத்துடணும். முதலாவது பாட்டுல அவன் கப்பி திணிவு புறக்கணிக்கத்தக்கதுன்னா கப்பிட திணிவு 0. அதே மாதிரி இங்க சுழலக்களை இவருக்கு எந்தவித எதிர்ப்பு விசையும் இல்லைன்னு சொன்னா எதிர்ப்பு முறுக்கம் 0. ஆகவே எதிர்ப்பா முறுக்கம் இல்லைன்னு சொன்னா அந்த எதிர்ப்பு முறுக்கத்துக்காக எந்தவித வேலையும் செய்யப்பட்டிருக்க மாட்டார். இந்த தரவுகளை முதலாவது எடுக்கணும். இப்ப அதுல முதலாவது கேள்வி, மொத்த திணிவு கேபிட்டல் எம்ஐ உடைய கப்சியூல் ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுமெனின். மொத்த திணிவு கேபிட்டல் எம். இந்த கப்சியூல் திணிவு கேபிட்டல் எம். ஆரம்பத்துல கப்சியூல் இங்க இருந்திருப்பார். இந்த இடத்துல இந்த கப்சியூல் இந்த இடத்துல ஓய்வுல இருந்திருப்பார். அந்த இடத்துல ஓய்வுல இருந்த கப்சியூல் இப்ப என்ன செய்யுதுன்னா விடுவிக்கப்படுது. விடுவிக்கப்பட்டு சக்தியின் விடுவிக்கப்படுமெனின் சக்தியின் காப்பு விதியை பயன்படுத்தி கப்சியூல் கீழ் நோக்கி ஆழம் எச்சிற்கு சென்ற பின்னர் கப்சியூலின் கதிக்கான ஒரு கோவை. இப்ப நான் எடுக்கிறேன் என்னன்னா கப்சியூல் இந்த இடத்துல வந்துருச்சார். மேல இருந்து கப்சியூல் இந்த எச் உயரத்துக்கு வந்துருச்சாருன்னு வைங்க. ஆரம்பத்துல இந்த கப்சியூல் நிலமட்டத்துல இருந்து ஆரம்பத்துல இந்த கப்சியூல் நிலமட்டத்துல இருந்து நிலமட்டம் இல்ல இந்த அழுத்த சக்தி மட்டத்துல இருந்து இந்த அழுத்த சக்தி மட்டத்துல இருந்து இதை நான் இந்த கப்சியூல் வந்து நிக்கிற இந்த இடத்தை நான் அழுத்த சக்தி மட்டமா எடுத்தா இந்த மட்டத்துல இருந்து கப்சியூல் எச் உயரத்துல ஓய்வுல இருக்காருன்னு சொன்னா இந்த அழுத்த சக்தி மட்டத்துல இருந்து இவர் ஒரு உயரத்துல இருக்கிறதால ஆரம்பத்துல இவருக்கு ஒரு அழுத்த சக்தி காணப்படுவார். இந்த இடத்தை நான் அழுத்த சக்தி மட்டமா எடுக்கிறேன். இங்க இருந்து இந்த கப்சியூல் ஆரம்பத்துல இங்கதான் இருந்திருப்பார்.
அப்ப இங்க இருக்கிற கப்சியூல், ஓய்வுல இருக்கிற கப்சியூல் சுயாதீனமா இயங்க விடப்படுது, சுயாதீனமா இயங்க விடப்படக்கல. இவர் இந்த அழுத்த சக்தி மட்டமா இவர் வார அந்த எச் உயரத்தை நான் இந்த மேல இருந்து கீழே எச் உயரத்துல வார இந்த மட்டத்தை நான் செப்பியலா எடுத்தா, ஜீரோ பொட்டான்சியல் லிமிட் எடுத்தா, இங்க இருந்து இவர் எச் உயரத்துல காணப்படுறதால ஆரம்பத்தில் அவருக்கு ஒரு அழுத்த சக்தி இருப்பார். இப்ப பிள்ளைகள் இவர் இங்க இருந்து கீழ் நோக்கி வார சந்தர்ப்பத்துல இங்க வந்துட்டாருன்னு சொன்னா இவர் அழுத்த சக்தி மட்டத்துக்கு வந்துட்டார். எனவே உயரம் இந்த மட்டத்துல 0 ஆயிடுவார். உயரம் 0 ஆகிறார்னு சொன்னா இந்த இடத்துல ஓய்வுல இருந்தவர் படிப்படியா கீழே இறங்கி இந்த இடம் வார சந்தர்ப்பத்துல ஒரு வேகம் வீய கொண்டிருப்பார். ஓமா இல்லையா? ஒரு வேகம் வீய கொண்டிருப்பார். அப்ப இங்க இருந்த அழுத்த சக்தி இவர் கீழ் நோக்கி இயங்கி வார சந்தர்ப்பத்துல இந்த அழுத்த சக்தி மட்டத்துக்கு வந்தார் என்றால் முழுமையாக 0 மாறுது. அப்படி சொல்லலுமா? சொல்லலாத மாறுது. அப்ப இந்த அழுத்த சக்தி 0 ஆகி அவர் அவர் வச்சிருந்த அழுத்த சக்தி அவ்வளத்தை யாருக்கு வழங்குவார்டா? இந்த இயக்க சக்திக்கு வழங்குவார். அப்ப இங்க இருந்த அழுத்த சக்தி இவர் எச் உயரத்துல இருக்கிறதால இங்க இருந்த அழுத்த சக்தி படிப்படியா அந்த கப்சியூல் கீழே இறங்கி வந்து இந்த அழுத்த சக்தி மட்டத்துக்கு வந்த உடனேயும் எச் 0 அழுத்த சக்தி 0 அப்ப அழுத்த சக்தி அப்படியே யாராக மாற்றப்படுதுன்னு சொன்ன இந்த இடத்துல இங்க இவர் கீழே இயங்குறதால ஒரு வேகத்தை பெறுவார். எனவே அது இயக்க சக்தியாக மாற்றப்படுகிறது. இப்போ நமக்கு தெரியும் ஒரு கப்பியில ஒரு இலை, இங்க கப்பி என்ன வேகத்தோட சுழல்றாரோ, நீங்க அந்த தண்ணி இறைச்சிறது, கப்பியை வச்சு தண்ணி இறைச்சிற சந்தர்ப்பத்துல நீங்க சும்மா வாளிய சுயாதீனமா இயங்க விட்டா கப்பி என்ன வேகத்தோட, கப்பி பொதுவா சுழல்ற பொருள்களுக்கு எப்படி இருப்பாருன்னா தொடலி வழியே ஒரு கதி ஒண்ணு இருப்பார். தொடலி வழியே ஒரு கதி ஒண்ணு இருப்பார். இந்த தொடலி கதி மாறாது. தொடலி கதி மாறாதுன்னு சொன்னா இந்த கப்பி என்ன தொடலி கதியை வச்சிருச்சாரோ அதே கதியோட தான் இந்த கப்சியூல் கீழ் நோக்கி இறங்குவார். அப்ப இங்க கப்பிக்கு உள்ள தொடலி கதியும் இந்த இடத்துல வரக்கிற கப்சியூல் கொண்டுள்ள கதியும் சமனா இருப்பார். எனவே முதலாவது கேள்வி கப்சியூலின் கதிக்கான ஒரு கோவை. இங்க இருந்து இவர் இங்க வார சந்தர்ப்பத்துல இவர் அழுத்த சக்தியை இழந்து இயக்க சக்தியை பெறுவார். அழுத்த சக்தியை இழந்து இயக்க சக்தியை பெறுவார். வேற என்ன நடக்கும் அதுலன்னு பார்த்தா இந்த கப்பி இவர் கீழே இறங்கி வர இந்த கப்பியும் சுழலும். அப்ப இங்க இவர் வச்சிருந்த அழுத்த சக்தி ஒரு 1000 ஜூல் எடுத்தா இந்த அழுத்த சக்தி இங்க வார சந்தர்ப்பத்துல 0 ஆகுது. அப்ப அழுத்த சக்தி 0 எதுவாக மாற்றப்படுதுன்னு சொன்னா, அழுத்த சக்தி முழுமையாக என்ன சக்தியாக மாற்றப்படுதுண்டா, மேல இருக்கிற இந்த கப்சியூல் அப்படியோ அந்த மேலேயே இருப்பரா இருந்தா கப்பி சுழலுமா? சுழலாது. இங்க ஒரு வேகம் வந்திருப்பாரா? வந்துரியாது. அப்போ இவர் மேலிருந்து அதுல அழுத்த சக்திய முழுமையா இழந்துதான் இங்க ஒரு இயக்க சக்தியை இவருக்கு ஒரு சுழற்சி இயக்க சக்தியையும் ஏற்படுத்துறார். அப்போ இவர்ல உள்ள அழுத்த சக்தி எதுவாக இழந்து மாற்றப்படுதுன்னு சொன்னா இந்த கப்சியூல் இந்த உயரத்துல இந்த இடத்துக்கு வரக்கல அவர் பெற்ற இயக்க சக்தியாக ஒரு பகுதியும், இவர் சுழல்றது காரணமா அவருக்கு சுழற்சி இயக்க சக்தி வரும் அதுவாக ஒரு பகுதியும் மாற்றப்படுது. அதுதான் உண்மை. ஆனா இங்க இந்த கப்சியூலுக்கு முதலாவது பாட்டுல அவன் எடுக்க சொல்லிட்டான் எப்படின்னா திணிவு புறக்கணிக்கத்தக்கது. இப்ப திணிவு புறக்கணிக்கத்தக்கதுன்னு சொன்னா நம்மளுக்கு சுழற்சி இயக்க சக்திக்கு சமன்பாடு தெரியும், அரை ஐ வர்க்கம். திணிவு 0 சொன்னா பிள்ளைகள் சடத்துவ திருப்பமும் 0. ஏனென்றா சடத்துவ திருப்பத்துல எம்ஆர் வர்க்கம் சமன்பாடு, இது கப்பின்றதால கப்பிக்கு அரை எம்ஆர் வர்க்கம் சமன்பாடு. ஆகவே இந்த M0ன்றதால
இந்த சடத்துவ திருப்பம் 0, சடத்துவ திருப்பம் 0 என்றதால அரை ஒமேகா வர்க்கமும் புறக்கணிக்கத்தக்கது 0 எடுப்போம். அப்ப இங்க கப்பி சுழல்றதால கப்பிக்கு ஒரு இயக்க சக்தி கட்டாயம் வருவார். ஏன் இங்க நாங்க அதை போட மாட்டோம்னு சொன்னா அவன் கப்பிட திணிவ 0 சொன்னதால அரை ஒமேகா வர்க்கம் 0. எனவே முதலாவது ஏ பாட்ல முதலாவது கேள்வியில இந்த கப்சியூல் இழந்த அழுத்த சக்தி இழந்த அழுத்த சக்தி யாருக்கு சமன்டா? பெற்ற இயக்க சக்தி. mgh இது கப்சியூல்ற, எனவே கப்சியூல்ற திணிவு கேபிட்டல் M, ஆர கேபிட்டல் M, v வர்க்கம் இதையும் கேன்சல் பண்ணுனா v வர்க்கம் சமன் 2gh. எனவே அந்த கப்சியூல்ற வேகம் 2gh. இந்த கப்சியூல் இங்க பெற வேகம் 2gh டா, கப்பிட தொடலி வழியேயான வேகமும் 2gh ஆக காணப்படுவார்கள். இப்ப அதுல ரெண்டாவது கேள்வி கேட்கிறான் பாருங்க. அதுல ஏ பாட்ல ரெண்டாவது, கப்சியூல் ஆழம் எச்சிற்கு சென்ற பின்னர் கப்பியின் கோணக்கதி. நாங்க இந்த கப்சியூல் இந்த இடத்துல என்ன வேகத்தை கொண்டிருச்சாரோ அதே அந்த சந்தர்ப்பத்துல இவர் இங்க வார சந்தர்ப்பத்துல என்ன கதியோ அதே கதிதான் கப்பிட தொடலி கதியா இருப்பார் அந்த சந்தர்ப்பத்துல. எனவே இதுல ரெண்டாவது கேள்விக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா, எங்களுக்கு தொடலி கதிக்கு ஒரு சமன்பாடு தெரியும், V சமன் R ஒமேகா. எங்களுக்கு ஒமேகா தேவைன்றதால ஒமேகா சமன் V ஓவர் R கேபிட்டல் R. எனவே இந்த சமன்பாடுல ஒமேகா சமன் இவருக்கு பதிலா வர்க்கமூலம் 2gh கீழ R கேபிட்டல் R. எனவே ஒமேகா சமன் 1 over R வர்க்கமூலம் 2gh. எப்படி போட்டாலும் சரி, வர்க்கமூலம் 2gh கீழ R. இது அந்த ஏ பாட்ல ரெண்டாவது கேள்வி. ஏன் நாங்க இங்க கப்பி சுழன்றாலும் கப்பிட சுழற்சி இயக்க சக்தியை இங்க கருத்துல கொள்ளலண்டா, கப்பிட திணிவு 0 முதலாவது பாட்டுக்கு. எனவே கப்பிட சடத்துவ திருப்பத்தையும் 0 ஆக்கலும் புறக்கணிக்கலாம். புறக்கணிச்சிருந்த 0 தானே, அப்ப அரை ஐயோமேகா வர்க்கமும் 0. எனவே சுழற்சி இயக்க சக்தி வராது. இப்ப ரெண்டாவது கேள்வி பி பாட்டுக்கு போ. பி பாட்ல என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, கப்பியின் திணிவு ஸ்மால் m ஆனது புறக்கணிக்கதாகவும், கப்பியின் திணிவு ஸ்மால் m ஆனது புறக்கணிக்க தகாததாகவும். அப்ப கப்பிட திணிவு இப்ப நம்ம பி பாட்டுக்கு புறக்கணிச்ச ஏலாம் தகாததாகவும், கப்பியின் சடத்துவ திருப்பம் அரை MR வர்க்கம். இப்ப இங்க கப்பிக்கு ஒரு சடத்துவ திருப்பம் தாராங்க, கப்பிட சடத்துவ திருப்பம் அரை M, கப்பிட RR MR வர்க்கம், கப்பிட திணிவு ஸ்மால் m. இங்க கப்பிட திணிவை நம்ம என்ன செய்யலாம், புறக்கணிக்க இயலாம். புறக்கணிக்க தகாததாகவும், கப்பியின் சடத்துவ திருப்பம் அரை MR வர்க்கமாகவும் இருப்பின் உராய்வு விசைகளை புறக்கணித்து. அப்ப இங்க பி பாட்ல நாங்க எடுக்க போற தரவு என்னன்னா, அவன் தந்த தரவை வச்சு நாங்க எடுக்க போறது என்னன்னா, எம் இருப்பன் புறக்கணிச்சே இயலாம். ஆனா
உராய்வு விசையை புறக்கணிக்க சொன்னா டோஎஃப் 0. எனவே உராய்வுக்காக இழந்த சக்தியும் 0 காணப்படுவார். ஆரம்பத்துல தந்த கேள்வியில 3மே புறக்கணிக்கத்தக்கது. இங்க 1 வாரர். எனவே எம் வாரர் என்றால் அவருக்கு ஒரு சடத்துவ திருப்பம் வரும். எனவே அவருக்கு ஒரு சுழற்சி இயக்க சக்தியும் வரும். இது பி பார்ட்ல தந்தது. இப்போ பி பார்ட்ல என்ன நடக்க போகுதுன்னா தொடர்ந்து செல்றான் பாருங்க. உராய்வு விசைகளை புறக்கணித்து ஏ பார்ட்ல 1ஆவதும் ஏ பார்ட்ல 2ஆவதும் பகுதிகளை மறுபடியும் செய்யட்டான். ஏ பார்ட்ல 1ஆவது நம்ம என்ன செஞ்சோம்டா இவர் இந்த இடத்துக்கு வரல அவர கதி. 2ஆவது என்ன செஞ்சோம்னா இவர கோணவேகம் கோணக்கதி. இப்ப அதே விஷயத்தை இங்க செய்ய போறோம். எப்படின்னா இப்ப பாருங்க, இந்த கப்சியூல் இங்க இருக்கிற சந்தர்ப்பத்துல இவருக்கு வேகம் 0. ஆனா இந்த அழுத்த சக்தி மட்டத்துல இருந்து அவர் ஒரு உயரத்துல இருந்ததால நாங்க அவருக்கு ஒரு அழுத்த சக்தி இருப்பாருன்னு எடுத்தோம். அது கட்டாயம் இருப்பாரு. அழுத்த சக்தி மட்டமா யாரை எடுக்கிறோமோ அதைத்தான் மாற்றேற்றி சட்டம்னு சொல்லி படிப்போம். அழுத்த சக்தி மட்டமா யாரு காணப்படுறாரோ அந்த மட்டத்தில இருந்து பொருள் ஒரு உயரத்துல காணப்படுவாரா இருந்தா கட்டாயம் அழுத்த சக்தி இருப்பார். அப்ப இந்த இடத்துல இவர் ஒரு அழுத்த சக்தியை கொண்டு காணப்படுவார். இப்போ இந்த கப்சியூல் கீழே இறங்கினாத்தான் கப்பி சுழலும், இல்லாட்டி சுழலாது. அப்ப ஒன்னை இழந்து தானே ஒன்ன பெறலும். அப்ப இந்த கப்சியூல் அவர் அழுத்த சக்தியை இழந்து கப்பிக்கு ஒரு சுழற்சி இயக்க சக்தியை பெறார். அப்ப அப்படி பெறவர் இந்த இடத்துல இந்த கப்சியூல் கீழே இறங்கி வர 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 இவருக்கு ஒரு கதி உருவாகும். அதே நேரம் இந்த கப்பியும் சுழலும். எனவே இங்க கப்சியூல் ஒரு அழுத்த சக்தியோட காணப்படுறார். அந்த அழுத்த சக்தி படிப்படியா இழக்கப்பட்டு இங்க இயக்க சக்தியா மாறுறார். தனியா இயக்க சக்தி மட்டுமா மாற்றம் அடையுது, இயக்க சக்தியாக மட்டுமா மாற்றம் அடையுதுன்னு கேட்டா இல்ல. இவர் கீழே வந்தக்கல இவருக்கு ஒரு சுழற்சி காணப்படும். எனவே இங்க அந்த அழுத்த சக்தி எப்படி மாற்றப்படுதுன்னு சொன்னா இந்த கப்சியூல் இந்த இடத்துக்கு வரக்குள்ள ஒரு இயக்க சக்தியாகவும் இந்த முழு அழுத்த சக்தியும் இவர் கீழே இறங்கி வரக்குள்ள ஒரு இயக்க சக்தியாகவும் இவர் கீழே இறங்குற சந்தர்ப்பத்துல இவர் சுழல்றதால இவருக்கு ஒரு சுழற்சி இயக்க சக்தியாகவும் மாற்றப்படும். இந்த கப்சியூல் கீழே இறங்கிறியாட்டி கப்பி சுழன்றியாது, இங்க ஒரு கதியும் வந்துரியாது. கப்சியூல் கீழே இறங்குறது தான் காரணம். இங்க ஒரு கதியும் இவருக்கு ஒரு சுழற்சியும் வாரது. எனவே கப்சியூல் அவர் அழுத்த சக்தியை இழந்து என்னவாக மாத்துதென்றால் இவருக்கு ஒரு இயக்க சக்தியாகவும் இவருக்கு ஒரு சுழற்சி இயக்க சக்தியாகவும் மாத்துது. இதுக்கு முன்னுக்கு ஏ பாட்டுல அங்கேயும் சுழற்சி இயக்க சக்தி இருப்பார். ஆனா ஏன் நாங்க அதை போடலண்டா அவன் ஏ பாட்டுல இந்த எம்ம புறக்கணிச்சு சொல்லிட்டான். எனவே இது 0, எனவே இதுவும் 0. அதாலதான் நாங்க அங்க அதை போடல. இங்க போடுற சந்தர்ப்பத்துல கப்சியூல் இழந்த அழுத்த சக்தி யாருக்கு சமன்னா கப்சியூல் பெற்ற இயக்க சக்தி சக கப்பியின் சுழற்சி இயக்க சக்தி. இப்ப கப்சியூல் இழந்த அழுத்த சக்தி நமக்கு தெரியும் mgh. கப்சியூல் பெற்ற இயக்க சக்தி அரை mv வர்க்கம். கப்பில சுழற்சி இயக்க சக்தி அரை I ஒமேகா வர்க்கம். இத சுருக்கணும்னா mgh சமன் அரை கேபிட்டல் M v வர்க்கம் அரை தர I தெரியும் அரை mr வர்க்கம் அங்க வார m ஸ்மால். நம்மளுக்கு கோணக்கதிக்கு ஒரு சமன்பாடு தெரியும். v சமன் r ஒமேகா, ஒமேகா சமன் v over r. எனவே ஒமேகா வர்க்கம் சமன் v வர்க்கத்துக்கு கீழே r வர்க்கம். இத பிரதியிட்டா நம்ம v காணல.
ஆர் கேன்சல். எல்லா சமன்பாடையும் 2ஆல பெருக்குனா இல்லாட்டி 4ஆல பெருக்குனா இங்க 4 mgh, இவரை 4ஆல பெருக்குனா 2 கேபிட்டல் M V வர்க்கம், இவரை 4ஆல பெருக்குனா MV வர்க்கம். சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, இது கேபிட்டல் M, இதுல V வர்க்கத்தை பொதுவா எடுத்தா 2 கேபிட்டல் M பிளஸ் ஸ்மால் m, 2 கேபிட்டல் M பிளஸ் ஸ்மால் m சமன் 4 M கேபிட்டல் M GH. இப்போ இந்த V வர்க்கத்தை வச்சுட்டு அவர் அங்கல கொண்டு போனா V ஸ்கொயர் சமன் 4 mgh க்கு கீழே 2 கேபிட்டல் M பிளஸ் ஸ்மால் m. எனவே V சமன் இங்களை முழுவதின் வர்க்க மூலம் வரும். அப்ப வர்க்க மூலம் எடுத்தா mgh க்கு கீழே 2m பிளஸ் ஸ்மால் m, இந்த வர்க்க மூலத்துக்குள்ள வர 4 வெளியே வந்தா 2. எனவே இது கப்பியில ஒரு திணிவு இருக்கிற சந்தர்ப்பத்துல வார கதிக்கான சமன்பாடு. இப்ப அதுல 2வது கேள்வி, ஒமேகாக்கான சமன்பாடு. இதுல ஏ பார்ட்ல செஞ்சதை திருப்பி செய்ய சொல்லி கிடக்கு. அப்ப V சமன் R ஒமேகாவுல ஒமேகா சமன் V இன் கீழ் R, அப்ப 1 இன் கீழ் R, V க்கு பதிலாக 2 கேபிட்டல் MGH க்கு கீழே 2 கேபிட்டல் M பிளஸ் ஸ்மால் m. இது B பார்ட். C பார்ட், செய்முறை நிலைமைகளில் கப்பியின் திணிவு ஸ்மாலமும் சுழற்சி இயக்கத்துக்கு எதிரான உராய்வும் புறக்கணிக்கத்தக்கனவல்ல. முதலாவது ஏ பார்ட்ல உராய்வும் புறக்கணிச்சேலும் அதே மாதிரி திணிவும் புறக்கணிச்சேலும். 2ஆவதுல உராய்வு புறக்கணிச்சேலும் திணிவு புறக்கணிச்சே இயலாம். அதாலதான் நாங்க இங்க சுழற்சி இயக்க சக்தி ஒன்று போட்டோம். 3ஆவதுல சி பார்ட்ல திணிவும் புறக்கணிச்சேலாம் உராய்வும் புறக்கணிச்சேலாம். அப்ப நாங்க இங்க ஒரு தரவு ஒண்ணு எடுப்போம். எப்படியான தரவெண்டா, சி பார்ட்ல திணிவு கட்டாயம், உராய்வு இருக்கிறதால உராய்வு முறுக்கம் வருவார். எனவே உராய்வு முறுக்கத்துக்கு எதிராக ஒரு வேலை ஒண்ணு நடக்கும், ஒரு சக்தி இழப்பு நடக்கும். சாதாரணமா ஒரு கரடான தரையில, ஒரு ஒப்பமான தரையில ஒரு பொருள் இயங்குறாருன்னு சொன்னா இங்க எதிர்ப்பு விசை காணப்படாது. எனவே எதிர்ப்பு விசைக்கு எதிராக ஒரு சக்தி இழப்பு நடக்காது. உராய்வுடைய தரையில இயங்குனா நாங்க ஒரு உராய்வுடைய தளத்துல சாதாரணமா இயங்குற மாதிரி இயங்கலாம். நாங்க சாதாரணமா ஒரு வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு 1000 ஜூல் தேவைண்டா பிள்ளைகள். உராய்வுடைய தளத்துல அதே வேலையை செய்யறதுக்கு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சக்தி தேவைப்படும்.
ஏண்டா அங்க உராய்வு விசை தொழிற்படுறதால உராய்வுக்கு எதிராக ஒரு பகுதி சக்தி விரயமா. அப்ப இங்க இது மூணுமே இருக்காருன்னு சொன்னா இங்க என்ன நடக்க போறாருன்னு சொன்னா கவனிங்க. இதுல கப்சியூல் இங்க நிற்கிறார். இந்த கப்சியூலுக்கு ஒரு அழுத்த சக்தி இருப்பார். இப்ப கப்சியூல் கீழே வரப்போறார். கீழே வந்தா இவர் உராய்வு முறுக்கம் எதிர்ப்பு முறுக்கம் நீங்க வரத்தான போறார். சுழண்டத்தான முறுக்கம் எதிர்ப்பாரு. பொருள் கரடான தரையில உள்ள பொருள் இயங்குனாத்தானே உராய்வுக்கு எதிராக சக்தி இழப்பு நடக்கும். இப்படியோ அந்த கப்சியூல் இருந்தா ஒண்ணுமே நடக்காது. அப்ப இந்த கப்சியூல் இப்ப கீழ் நோக்கி இயங்கக்கல இங்க வாரா இருந்தா கப்சியூல் சுத்தணும். கப்சியூல் சுழற்சி அடையணும். சுழற்சி அடைஞ்சா கப்சியூலுக்கு ஒரு அந்த அந்த இந்த கப்பி ஒரு எதிர்ப்பு முறுக்கத்தை கொடுப்பார். நாங்க உராய்வு காணப்படுதுன்னு சொல்லிட்டாங்க, புறக்கணிச்ச இயலான்னு சொல்லி. முதலாவதுல புறக்கணிச்சோம், ரெண்டாவதுலயும் புறக்கணிச்சோம், மூணாவதுல அந்த உராய்வு புறக்கணிச்ச இயலாம். இப்ப இங்க இவருக்கு ஒரு அழுத்த சக்தி காணப்படுவார். இந்த இடத்துக்கு வந்தாருண்டா இவர்ல காணப்படுற அழுத்த சக்தி அப்படியே யாராக மாற்றப்படும் கேட்டா இந்த இடத்துக்கு வரக்கல இவருக்கு ஒரு இயக்க சக்தி வரும். அப்ப அதுக்கு ஒரு பகுதி போயிடுவார். இந்த கப்சியுள் கீழிறங்கினா தானே இவர் சுழலுவார். அப்ப சுழல்றதுக்காக ஒரு சக்தி சுழற்சி இயக்க சக்திக்கு வழங்கப்படும். சுழண்டா ஒரு எதிர்ப்பு வருமே, சுழண்டா தானே எதிர்ப்பு வரும். எனவே அந்த எதிர்ப்பு சுழற்சி சுழல்றதால ஒரு எதிர்ப்பு, எனவே உராய்வு முறுக்கத்துக்கு எதிராக ஒரு வேலை நடக்கும். எனவே இங்க இவர் இழக்கிற அழுத்த சக்தி முழுமையாக யாராக மாற்றப்பட போகுதுன்னா, ஒன்று அவர் இந்த இடத்துல பெற இயக்க சக்தியாக மாற்றப்படும். அதோட சேர்த்து இந்த சுழற்சி இயக்க சக்திக்கு ஒரு பகுதி செலவிடப்படும். சுழல்வாரா இருந்தா கட்டாயம் சுழல்ந்தா தானே எதிர்ப்பு வரும். அப்ப சுழல்ற ஆளுக்கு எதிர்ப்பா ஒரு முறுக்கம். ஆகவே அந்த எதிர்ப்புக்கு எதிராக ஒரு வேலை செய்யணும். அதுக்கு ஒரு பகுதி சக்தி விரயமாயிரும். இப்ப ஏன் இதுக்கு முன்னுக்க செஞ்ச கேள்வி பி பாட்ல நாங்க அந்த எதிர்ப்புக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையை போடலன்னா அங்க உராய்வு புறக்கணிக்க சொல்லியாச்சு, இங்க செல்லல. அப்ப இங்க இந்த கப்பி இழந்த கப்பில இந்த கப்சியூல் இழந்த அழுத்த சக்தி யாருக்கு சமனண்டா பெற்ற இயக்க சக்தி. கப்சியூல் பெற்ற இயக்க சக்தி சக கப்பிட சுழற்சி இயக்க சக்தி சக யாருக்கு செலவிடப்பட்டிருப்பாருண்டா உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. இங்க இவர் கேபிட்டல் MGH அர கேபிட்டல் MV வர்க்கம் அர I-ஒமேகா வர்க்கம் பிளஸ் நாங்க சுழற்சி இயக்கத்துல செய்யப்பட்ட வேலை உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலைக்கு டோஎஃப்டிட்டான்னு போடுவோம். நாங்க ஒரு நேர்கோட்டுல ஒரு சாதாரண நேர்கோட்டு இயக்கத்துல செய்யப்பட்ட வேலைக்கு விசைதர விசையின் திசையில் அசைந்த தூரம், அதே மாதிரி சாதாரண நேர்கோட்டு இயக்கத்துல உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையை உராய்வு விசைதர அசைந்த தூரம் போடுற மாதிரி சுழற்சி இயக்கத்துல செய்யப்பட்ட வேலை முறுக்கம் தர சுழன்ற கோணம், அதான் டீட்டா, கோண இடப்பெயர்ச்சி. அதே மாதிரி உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையை உராய்வு முறுக்கம் தர சுழன்ற கோணம்னு போடுவோம். டீட்டான்றது சுழன்ற கோணம். அப்ப இங்க இவருக்கு பதிலா டோ எஃப் டீட்டான்னு போடுவோம். இந்த சமன்பாடுல உங்களுக்கு கேட்டதவன் சி பாட்ல இந்நிலைமைகளில் பகுதிகள் A1 A2 ஆகியவற்றுக்கு விடை எழுதுகன்னு கேட்டிருச்சான். அதுக்கு முன்னுக்கு ஒரு கேள்வி கேட்டிருச்சான். எப்படின்னா கப்பி θ0 RN கோணத்தினால் சுழன்ற பின்னர் உராய்வு முறுக்கத்திற்கு எதிராக செய்யப்படும் வேலை. அதுக்கு முன்னுக்கு ஒரு கேள்வி எப்படின்னா கப்பி எவ்வளவு கோணம் சுழல்றாருண்டா, இப்ப இங்க இருந்த கப்பி இங்க இருந்த புள்ளி சுழன்று இங்க வாராருண்டா இந்த கோணம் θ0. எங்களுக்கு இங்க இருந்த புள்ளி இங்க வாரத்துக்கு எவ்வளவு தூரம் சுழன்றாரோ அதே தூரம் தானே கப்பி கீழே இறங்கும்.
இப்போ ஒரு பைசிக்கல்ல நீங்க உருட்டிட்டு போகல டயர் வந்து 5 தரம் சுத்துதுண்டா டயர் வில்லின் நீளத்தை 5ஆல பெருக்கி வார தூரமும் நேர்கோட்டுல சைக்கிள் இயங்கின தூரமும் சமனாரிப்பார். அதே மாதிரி கப்பி எவ்வளவு தூரம் இந்த இடத்துல இருந்த புள்ளி எவ்வளவு தூரம் இங்க வருதோ அதே அளவு தூரம் தான் இந்த கப்சியூல் கீழே இறங்கியிருப்பார். எனவே கப்பி சுழன்ற இந்த தூரமும் கப்சியூல் கீழே இறங்கின தூரமும் சமன். அப்ப இந்த இடத்துல கப்பி தீட்டானோட் ஆரையின் கோணத்தினால் சுழன்ற பின்னர் உராய்வு முறுக்கம் டோஎஃபிற்கு எதிராக செய்யப்படும் வேலை. இவர் கப்பி எச் தூரம் கீழே வாரா இப்ப இவரும் எச்சா இருந்திருப்பார் ஆரை ஆர். எனவே நாங்க இந்த வில்லின் நீளத்துக்கு ஒரு சமன்பாடு போடுவோம் எஸ் சமன் ஆர் டீட்டா. அதுல எச் சமன் கேபிட்டல் ஆர் டீட்டான்னு ஒரு சமன்பாடு போடுவோம். இதுல இருந்து இது டீட்டா நோடுன்றதால டீட்டா நோடுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று போடுவோம் எச்சின் கீழ் கேபிட்டல் ஆர். இவர் எவ்வளவு சுழன்றாரோ அதே அளவுதான் கப்சியூல் கீழே வரும். அப்ப இங்க கப்சியூல் எச் உயரம் கீழே இறங்குறாருன்னு சொன்னா கப்பி சுழன்ற இந்த வழி தூரமும் எச் அரிப்பார். அப்ப உதாரணமா இங்க இருந்த ஒரு புள்ளி இங்க வரும் வரைக்கும் கப்பி சுழலுதுன்னு சொன்னா இங்க இருந்த புள்ளி சுழன்று இப்படி கப்பி சுழன்று இந்த புள்ளி இங்க வார சந்தர்ப்பத்துல கப்சியூல் எச் உயரம்டா இதுவும் எச் உயரமா தான் இருந்திருப்பார். அப்ப நம்ம இந்த சமன்பாடை கொண்டு வந்து இதுக்கு அப்படியே பிரதிடுவோம். இதைத்தான் கேட்டு இருக்காங்க. எப்படின்னா அவங்க கேட்டது வந்து இதை கண்டுட்டோம் டீட்டா நோட்டுக்கு. அவங்க கேட்டது டீட்டா நோட் ஆரையின் கோணத்தினால் சுழன்ற பின்னர் உராய்வு முறுக்கத்துக்கான ஒரு கோவை. நாங்க உராய்வு முறுக்கத்துக்கு ஒரு கோவை தெரியும். உராய்வு முறுக்கம் டோஎஃப்ஐ உளுற்றுகின்றதன கொள்கை. கப்பி டீட்டானோட் ஆரையின் கோணத்தினால் சுழன்ற பின்னர் உராய்வு முறுக்கம் டோஎஃபிற்கு எதிராக செய்யப்படும் வேலை. நாங்க செய்யப்படுற வேலைக்கு இவர் சமன்பாடு. எனவே இந்த சமன்பாடுல WF சமன் டோஎஃப் டீட்டா நோட்டுக்கு பதிலா எச்சின் கீழ் கேபிட்டல் ஆர். இதை பிரதியிடல். இதுதான் அவன் கேட்டது இந்த சி பார்ட்ல முதலாவது கேள்வி. சி பார்ட்ல ரெண்டாவது கேள்விதான் ஏ பார்ட்ல ஒன்னாவதை ஏ பார்ட்ல ரெண்டாவதை மீள செய்கன்னு சொல்லி கிடக்கு. அப்ப அதை நாங்க செஞ்சா இது எஸ் சமன் ஆர் டீட்டான்றது நீங்க சுழற்சி இயக்கத்துல நிறுவி எடுத்துதான் வி சமன் ஆர் ஒமேகா ஏ சமன் ஆர் அல்பான்ற சமன்பாடு எடுத்திருப்பீங்க. இந்த இடத்துல கேபிட்டல் எம்ஜிஹெச் அரை கேபிட்டல் எம் வி வர்க்கம் பிளஸ் அரை தர அரை ஸ்மால் எம் ஆர் வர்க்கம். இதுக்கு முன்னுக்கு போட்டுட்டோம். இதெல்லாம் வி வர்க்கத்தை கீழே கேபிட்டல் ஆர் வர்க்கம் பிளஸ் டோஎஃப் எச்சின் கீழ் ஆர். இதையும் வெட்டலும். இனி எல்லாத்தையும் நாங்க இவர் அங்கல கொண்டு போவோம். இவர் அங்கல கொண்டு போன எப்படி வர போறாருண்டா mgh மைனஸ் டோஎஃப் டீட்டா நோடு டோஎஃப் எச்சின் கீழ் டீட்டா எச்சின் கீழ் கேபிட்டல் ஆர். இவர் அங்கல போனா மைனஸ் சமன் அரை கேபிட்டல் எம் வி வர்க்கம் பிளஸ் 1/4 ஸ்மால் எம் வி வர்க்கம். அங்கே 4ஆல பெருக்குவோம். இத இப்ப நான் என்ன செய்யறேன்னா இதை அப்படி 4ஆல பெருக்குனா இதுவும் 4ஆல பெருக்கப்பட்டா இது 2 ஆகும். இது 4ஆல பெருக்குனா எம்வி வர்க்கம் சுருக்கல் லேசுக்காக வேண்டி. இதுல நாங்க வி வர்க்கத்தை பொதுவா எடுத்தா வி வர்க்கம் சமன் 2m பிளஸ் ஸ்மால் எம் பொதுவா வரும். அது அங்கே போய் பிரிபடுவார். அப்ப 4 capital MGH minus TOF H over capital R கீழே 2m plus small m. இப்ப நாங்க இந்த வர்க்கத்தை இல்லாமாக்குனா v சமன் வர்க்கமூலம் capital MGH minus TOF H over R கீழே 2
கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம், இந்த 4 வெளியே வந்தா 2. சரியா பிள்ளையா? அதுக்கு பிறகு அவங்க கேட்ட கேள்வி ஒமேகா சமன் நமக்கு தெரியும் v இன் கீழ் r. 3 பாட்லயும் இதைத்தானே செஞ்சுட்டு வரோம். எனவே 1/r v பதிலாக 2 வர்க்க மூலம் கேபிட்டல் mgh மைனஸ் τf h இன் கீழ் r 2 கேபிட்டல் m பிளஸ் ஸ்மால் m. இது விக்குரிய சமன்பாடு. அடுத்த கேள்வி, அதுல 3வது கேள்வி, சில 3வது கேள்வி. ஆழம் h0ற்கு கீழ் நோக்கி சென்ற பின்னர் கப்சியூல் குழாயின் அடியை அடைந்து நிற்கின்றது. இப்ப இதுவரையும் செஞ்ச கேள்வி, இந்த கேள்வி h வரையும் வருது. இப்ப இந்த கப்சியூல் எங்க வாராருண்டா அடி அடைய போறாரு. இந்த கப்சியூல் அடிய அடைகிற சந்தர்ப்பத்துல இங்க ஆழம் h0க்கு வருது. இப்ப கேள்வி அடியை அடைந்து நிற்கிறது எனினும் கப்பி உராய்வு முறுக்கத்திற்கு எதிராக தொடர்ந்து சுழல்கின்றது. இப்ப நாங்க ஒரு பொருளை சுழண்டுட்டு விட்டா, சுழற்சி அடைய வச்சுட்டு விட்டா பிள்ளைகள், இவர் வேகமா வந்து நிலத்தை அடிச்சு ஓய்வடைஞ்சாலும் கப்பியும் உடனே நிச்ச மாட்டார். கப்பி கொஞ்ச நேரம் என்ன செய்யணும் என்றால் சுத்துவார், கட்டாயம் சுத்துவார். நாங்க இந்த கப்சியூல் வேகமா வந்து இதை அடிச்ச உடனே இவர் நிப்பாரான்னு எதிர்பார்க்கல. ஏன்டா இவருக்கு ஒரு தொடலி கதி, இவருக்கு ஒரு சுழற்சி கதி இருப்பார், கோணக்கதி. எனவே அந்த கதிகள் படிப்படியா 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 குறைஞ்சு 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 ஓய்வடையும். அப்ப இவர் ஓய்வடைஞ்சாலும் கப்பி கொஞ்ச நேரத்துக்கு சுழலும், சுழன்று ஓய்வடைவர். ஏன் அது சுழன்று ஓய்வடையும் என்றால் அது உராய்வுக்கு எதிராக சக்தியை இழக்குது. முழு சக்தியை இழந்த அப்புறம் அது ஓய்வடைந்து விடும். விளங்கினா? இப்ப பாருங்க, ஆழம் h0ற்கு கீழ் நோக்கி சென்ற பின்னர் கப்சியூல் குழாயின் அடியை அடைந்து நிற்கின்றது எனினும் கப்பி உராய்வு முறுக்கத்திற்கு எதிராக தொடர்ந்து சுழலுகிறது. இது நிலத்தை இந்த கப்சியூல் வந்து அடிய அடைந்து நின்றாலும் கப்பி சுழலுதான். கப்சியூல் நின்ற பின்னர் கப்பி மேலும் எவ்வளவு சுற்று எண்ணிக்கைக்கு சுழல்கின்றதென சக்தி காப்பு விதியை பயன்படுத்தி காணுக. ஆக லேசான கேள்வி. இவர் இந்த நிலத்தை அடைஞ்சு நின்றார்னா இனி இவர சக்தி எல்லாம் முடிஞ்சு. ஏனென்றா இங்க அழுத்த சக்தி ஒண்ணு இருந்திருப்பார், இவர் நிலத்துக்கு வரக்கலாம், அந்த அழுத்த சக்தி 0, இயக்க சக்தி அப்படி எல்லாம் ஆயிர. இவருக்கு மட்டும் ஒரு சக்தி இருப்பார், சுழற்சி இயக்க சக்தி. நார்மலா நம்ம ஒரு ஃபேன் ஒன்ன போட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகுன உடனே ஃபேன் நிப்பாரான்னு கேட்டா நிக்க மாட்டார். ஏண்டா கொஞ்ச நேரம் அவருக்கு ஒரு சுழற்சி இயக்க சக்தி இருந்திருப்பார். அந்த சுழற்சி இயக்க சக்தியை படிப்படியா 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 குறைச்சி ஓய்வடையும். அங்க உள்ள மோட்டர் எதிர்ப்புக்கு எதிராக, உராய்வு முறுக்கத்துக்கு எதிராக சக்தியை இழந்துகிட்டே இருப்பார். இப்ப இவர் நிலத்தை வந்து அடிச்சிடத்தால இவருக்குரிய சக்திகள் இனி இல்லை. இவர் சுழன்றவர் படிப்படியா 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 ஓய்வடைகிறார் என்று சொன்னா அங்க அவர் இழப்பர் முழு சுழற்சி இயக்க சக்தியை. ஏன் இழப்பர்ண்டா
உராய்வு முறுக்கத்துக்கு எதிராக ஒரு வேலை ஒண்ணு நடக்கணும். அப்ப இங்க இதுல மூணாவது பார்ட், கப்பி இழந்த இயக்க சக்தி, கப்பி இழந்த சுழற்சி இயக்க சக்தி யாருக்கு சமன்றால் உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. கப்பி இழந்தது அரை ஐஒமேகா வர்க்கம், இவர் டோஎஃப் தீட்டா எச் நோடுக்கு வார. இப்போ அரை ஐக்கு பதிலா என்ன போடலும், அரை எம் ஆர் வர்க்கம், இந்த ஒமேகாவுக்கு பதிலாக வி வர்க்கத்துக்கு கீழே ஆறு போடலும், ஆறு வர்க்கம் போடலும், சமன் டோஎஃப். நாங்க சுழற்சிகள் எண்ணிக்கைக்கு ஒரு சமன்பாடு படிச்சிருப்போம் பிள்ளைகள். சுழற்சிகள் எண்ணிக்கை ஒரு முழு சுழற்சி அடைகிறதுக்கு 2π கோணம் அடையணும்னா 2πக்கு ஒரு சுழற்சின்னா தர தீட்டா. எனவே கோண இடப்பெயர்ச்சி தீட்டான்றது 2π எண்ணால தரப்படும். ஆகவே இந்த தீட்டாவுக்கு பதிலா 2π எண் நம்மளுக்கு தேவை எண். இங்க எல்லாத்தையும் சுருக்குவோம். mv வர்க்கத்துக்கு கீழே 4 டோஎஃப் 2π சமன் என். நீங்க என்ன செய்யணும்டா, இந்த வி வர்க்கத்துக்கு பதிலாக இதுக்கு முன்னுக்கு ஒரு வி வர்க்கம், அதாவது இங்க கப்பிக்கு உராய் விரிச்சார், இவருக்கு திணி விரிச்சார்னு சொன்னா நீங்க உராய்வும் திணிவும் காணப்படுற சந்தர்ப்பத்துல ஒரு ஒமேகாவோட சுத்தி இருப்பாரே, அந்த ஒமேகா அதுல நீங்க ஒரு வி கண்டிருப்பீங்கள கதி. உங்களுக்கு கப்பிக்கு உராய்வும் கப்பிக்கு திணிவும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு வி கண்டிருப்பீங்க தானே, அந்த விய கொண்டு வந்து இதுல பிரதிட்டீங்கன்னா என்னக்குரிய சமன்பாடு வரும். அவ்வளவுதான். சரியா? இதுதான் மெயின். இப்போ கப்சியுள் குழாயின் அடியில் இருக்கும் போது திணிவு எம்னோடை உடைய ஒருவர் அதில் பிரவேசிக்கிறார். இப்ப கப்சியுள் உள்ளுக்குள்ளால நம்ம ஏத்ததான போறோம். இப்ப மேல எடுக்கணும்னா ஏற்கனவே கப்சியுள்ற திணிவு கேபிட்டல் எம். இப்ப இதுக்குள்ள புதுசா ஒரு எம்னோட் திணிவுடைய ஒரு ஆள் ஏறுறார். இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதில் பிரவேசிக்கிறார். கப்சியுளை உயர்த்தி கொண்டு செல்லும் போது ஏற்கனவே கப்சியுள் கீழே வந்தார். கப்சியுள் கீழே வார சந்தர்ப்பத்துல கப்சியுள் கீழே வரக்கல கப்சியுள்ற நிறை எம்ஜி சுழற்சிக்கு ஆதரவா இருந்தார். கப்சியுள்ற நிறை எம்ஜி ஆரம்பத்துல மேல இருந்த கப்சியுள் கீழே வரக்கல கப்சியுள்ற நிறை எம்ஜி அதுல சுழற்சிக்கு ஆதரவா இருந்தார். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா கப்சியுளை மேல உயர்த்த போறோம். இப்படி சுத்த போறோம். இப்படி சுத்துனா இந்த சுழற்சிய இவர் எதிர்ப்பார். ஆகவே அதாலையும் ஒரு எதிர்ப்பு முறுக்கம் வரும். ஏற்கனவே உராய்வு முறுக்கம்ன்றது என்னன்னா பிள்ளைகள், கப்பி இங்கால சுழன்றா உராய் முறுக்கம் இங்கால இருப்பார். கப்பி இங்கால சுழன்றா உராய்வு முறுக்கம் இங்கால இருப்பார் சுழற்சிக்கு எதிராக. கப்பி இங்கால சுழன்றா உராய்வு முறுக்கம் இங்கால இருப்பார் சுழற்சிக்கு எதிராக. இப்ப நாங்க ஆரம்பத்துல கப்பி இங்கால சுழல்றதால உராய் முறுக்கம் இங்கால இருந்திருப்பார். இப்ப கப்பியோட சேர்த்து நாங்க கப்சியுளை மேல உயர்த்த போறோமே. இப்ப கப்சியுள் மேல உயரணும்னு சொன்னா கப்பி இங்கால சுழலணும். எனவே உராய்வு முறுக்கம் அங்கால இருப்பார். ஆகவே நாங்க இத எடுத்தா இங்கால ஒரு உராய்வு முறுக்கம், அதே நேரம் இந்த கப்சியுள்ற நிறை கீழ் நோக்கி எம் பிளஸ் எம் நாட் ஜியா இருப்பார். இப்ப கேள்வி என்னன்னா, அதுல கப்சியுள் குழாயின் அடியில் இருக்கும் போது திணிவு எம் நாடை உடைய ஒருவர் அதில் பிரவேசிக்கிறார். கப்சியுளை உயர்த்தி கொண்டிருக்கும் போது கப்பி மாறா கோணக்கதி
மாறா கோணக்கதின்னு சொன்னா கப்சியுள்ற நிறை கீழ் நோக்கி தொழிற்படுதா இருந்தா, நிறை கீழ் நோக்கி தொழிற்படுதா இருந்தா இதிலுள்ள இழுவை இதிலுள்ள இழுவை இந்த டீயும் இதுக்கு சமனா இருப்பார். காரணம் மாறா கோணக்கதி. மாறா கோணக்கதி விளையில் விச 0. அப்ப இது மாறா கோணக்கதியோட சொல்லட்டுனா இதுவும் மாறா கதியோட தான் இயங்குவார். மாறா கதி ஆறுமுடுகள் 0. எனவே விளையில் விசை 0. ஆகவே இதுவும் இதுவும் சமனா இருப்பார். அப்ப இந்த டி யாருக்கு சமன் என்று பார்த்தா இவருக்கு சமன். சுழல வேண்டும் எனில் கப்பி மீது பிரயோகிக்க வேண்டிய முறுக்கம் டோயை காண்க. நாங்க கப்பியை இங்கால சுழற்றணும் என்றா நாங்க வழங்குற முறுக்கம் அங்காலதான் இருக்கும். நாங்க வழங்குற முறுக்கம் டோஇ, இது நல்ல அங்கால வைத்தன இங்கால போடுவோம். இங்கால இப்ப நான் வழங்குற முறுக்கம் கப்பிய சுத்துறதுக்கு, அதாவது மோட்டார் வழங்குற முறுக்கம் இங்கால வரணும். ஏன்னா கப்பியை இப்படித்தானே சுழல வச்சணும். இப்ப சுழல வச்சா தானே கப்சியுல மேல உயர்த்தலும். அப்ப நாங்க வழங்குற முறுக்கம் இங்காலண்டா இந்த நிறை ஏற்கனவே கப்பி இங்கால சுழலக்கல நிறை கப்பியோட சேர்த்தே போனார். ஆனா இங்க நாங்க இப்ப இங்கால சுழற்றணும். அப்ப இவர் ஒரு எதிர்ப்பை கொடுப்பார். அதோட சேர்த்து சுழல்றது இங்காலன்றதால உராய்வு முறுக்கமும் ஒரு எதிர்ப்பை கொடுக்கும். எனவே நாங்க வழங்குற விசைக்கு, நாங்க வழங்குற முறுக்கத்துக்கு இங்க 2 பேர் எதிர்ப்பை கொடுப்பார். ஒன்று கப்பிடையும் உள்ளுக்க ஏறின நபரையும் நிறை, இன்னொன்னு கப்பியில் உள்ள உராய்வு. அடுத்த விஷயம், கப்பி மாறா கோணக்கதிண்டா இந்த கப்சியுளும் மாறா கதியோட தான் உயர்வார். மாறா கதின்னு சொன்னா விளையில் விச 0. விளையில் விச 0டா வழங்குற விசையும் எதிர்க்கிற விசையும் சமன் அங்க படிச்சிருக்கோம். அப்ப இங்க வழங்குற முறுக்கமும் எதிர்க்கிற முறுக்கமும் சமன். மாறா கோணக்கதினா நான் வழங்குறது இங்கால, எதிர்க்கிறது இங்கால 2 பேர். ஒன்று உராய்வால வார முறுக்கம், இன்னொன்று விசையால வார முறுக்கம். விசையால எப்படி முறுக்கம் படிச்சிருச்சோம்னா தொடலி வழியே ஒரு விச தொழிற்படுதுண்டா இவர் ஒரு ஆரை ஆறுன்னு சொன்னா இங்க வார முறுக்கத்துக்குரிய சமன்பாடு F×R. எனவே கப்பி மாறா கோணக்கதின்றதல மாறா கோணக்கதி என்பதால் கப்பி மாறா கோணக்கதி. ஆகவே இங்க நாங்க வழங்குற டோயும் அவரை எதிர்க்கிற டோஎஃப்பும் எஃப்ஆரும் சமனாரிப்பர். எஃப்ஆர்ன்றது இந்த விசையால வார முறுக்கம் இவர். எனவே டோஇ சமன் டோஎஃப், எஃப்க்கு பதிலா நிறை விசைக்கு பதிலா M+M0G, ஆருக்கு பதிலா ஆர். ஒண்ணுக்கு ஒண்ணு சமனா இருக்கணும். அப்பதான் மாறா கதி. சரியா பிள்ளைகள்? இதுதான் அந்த 2011 மெக்கானிக்ஸ் எஸ்ஏ சுழற்சி இயக்கத்துல. எனவே அடுத்த ஒரு கிளாஸ்ல இன்னொரு எஸ்ஏயோட சந்திப்போம்.